வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றைய தினமான 2026 2/11 புதன்கிழமை கிளி பள்ளிக்குடா வித்தியாலயத்தின் வருடாந்த செய்பட்டு மகிழ்வோர் நிகழ்வானது பாடசாலையின் முதல்வர் பெருமதிப்புக்குரிய திரு ஈனா சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வுகள் தாங்கிய பதிவுகளோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். தலைவர் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடா கிராமாவதி சங்கத்தின் தலைவர் திருவாளர் நானா பரமேஸ்வரன் அவர்களும் அவர்களுடன் இலங்கை சமாதான திவான் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் சமாசத்தின் தலைவர் திருவாளர் பள்ளிக்கூட வித்தியாலயத்தில் வருடாந்த செயற்பட்டு மகிழ்வோர் நிகழ்வானது தற்போது பாடசாலை மாணவர்களின் அணி இசை வாத்திய அணி வகுப்புடன் விருந்தினர்கள் நிலையிலிருந்து தலைவர் திருவாளர் தானா பரமேஸ்வரன் அவர்களும் அவர்களுடன் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவர் திருவாளர் ஜோசப் பிரான்சிஸ் அவர்களும் அவர்களுடன் பள்ளிக்கூட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திருவாளர் சீனா சிவசந்திரன் அவர்களும் அவர்களுடன் பாடசாலை நலன் மேம்பாட்டுனர் திரு ஜஸ்டின் கஸ்லஸ் அவர்களும் விருதுகளாக அழைத்து வரப்பட்டு தற்போது விளக்கேற்று நிகழ்வு ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்று நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதல் சுடனை பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குருநெறி கூட்ட கல்வி படிப்பாளர் திருவாளர் மதிப்பார்ந்த ஈரா கலைச்சிறந்தவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக வணிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர் திருவாளர் மதிப்பார்ந்த நானா ரஞ்சித்குமார் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அதனைத் தொடர்ந்து கௌரவாதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிராமாவதி சங்கத்தின் தலைவர் திருவாளர் நானா பரமேஸ்வரன் அவர்களையும் அவர்களுடன் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவர் திருவாளர் ஜோசப் பிரான்சிஸ் அவர்களும் அவர்களுடன் திருவாளர் சீனா சிவச்சந்திரன் அவர்களும் அவர்களுடன் ஜஸ்டின் கரிஸ்லஸ் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக வழங்குகின்றோம். தொடர்ந்து பெற்றோர்கள் ஒருவர் சுடனை ஏற்றி வைக்குமாறு தொடர்ந்து மாணவர்களில் ஒருவரை சுடனை ஏற்றி வைக்குமாறு
தலைமையேற்று அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இறை வணக்கம் இடம்பெறும். மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சம நேரத்தில் கொடிகள் இணைப்பும் ஏற்றி வைக்கப்படும். පල්ලිකුඩා විද්‍යාලයේ තියෙන
அடைப்போம் என சத்தியம் செய்கிறோம். பிரதமர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார். இறைவனுக்கு முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு கிளி பள்ளிக்கூடா வித்தியாலயத்தின் 2026ஆம் ஆண்டு வருடாந்த செயற்பாட்டு மகத்துவம் திறனாய்வு போட்டியை ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. அணிநடை நிகழ்வுக்கான பிரதம தீர்ப்பாளராக புலகரி மத்திய கல்லூரியின் பிரதியதிபர் திவ்யமலர் அவர்களையும் அவர்களுடன் உதவி தீர்ப்பாளர்களாக கிளி கர்காஜி மகாவித்தியாலயத்தின் ஆசிரியை அகிலா அவர்களையும் அவர்களுடன் ஞானிமடம் ஆபிரகா பாடசாலையின் ஆசிரியை மீனலோயினி அவர்களையும் கடமையாற்றுமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். கிளி பள்ளிக்கூடா வித்தியாலயத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்த செயல்பாட்டு மகத்துவம் நிகழ்வின் அணியணி நிகழ்வு தற்போது மைதானத்தின் சுவற்றின் வழியே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களின் அணி இசை வாசிய அணி வகுப்பினர் வர்ணத்தை தாங்கியவாறு முல்லை இல்லத்தினரும் மஞ்சள் வர்ணத்தினை தாங்கியவாறு மருகன் இல்லத்தினரும் தங்கள் அணிநடைகளை மேற்கொண்டவாறு அணிநடை நிகழ்வினை விருந்தினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டிற்கான கிளி பள்ளிக்கூடா வித்தியாலயத்தின் வருடாந்த செயற்பாட்டு மகத்துவ நிகழ்வை பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பூனகரி கோடகலி பணிப்பாளர் திருவாளர் மதிப்பார்ந்த ஐயனா கலைத்திருந்தவர்களும் அவர்களுடன் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். கிண்ணசி தெற்கு வலயத்தின் கோவைக்கால ஆசிரியர் ஆலோசகரும் மலிய பிரதிநிதியாகிய திருவாளர் மதிப்பார்ந்த நானா ராஜ்குமார் அவர்களும் அவர்களுடன் கவனவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடா கிராம அவசரத்தின் தலைவர் திருவாளரும் நானா பரமேஸ்வரன் அவர்களும் அவர்களுடன் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவர் திருவாளர் ஜோசப் பிரான்சிஸ் அவர்களும் அவர்களுடன் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திருவாளர் சீனா சிவச்சந்திரன் அவர்களும் அவர்களுடன் பாடசாலையின் நலன் மேம்படுத்தினர் திருவாளர் ஜஸ்டின் கன்ஸ்லஸ் அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மைதானத்தின் சுவட்டின் வழியே அணி இசை வாசிய அணிவகுப்புடன் பச்சை வர்ணத்தினை தாங்கிய முல்லை இல்லத்தினை தொடர்ந்து மஞ்சள் வர்ணத்தினை தாங்கிய மருதம் இல்லத்தினர் தங்கள் அணிநடையினை மேற்கொண்டவாறு விருந்தினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
பிரதான ஆரோப்பனராக திருமதி சோனா விஜயகுமார். ஓ தற்போது மைதானத்தில் 8 வயது ஆண் பெண்களுக்கான 75 மீட்டர் ஓட்ட நிகழ்வு இடம்பெறுகிறது. சாதனைகளை பெறுவதற்காக நாம் அழைத்திருப்பது நிகழ்வுக்கு தயார்படுத்துமாறும் 7 வயது குழு நிகழ்வான புயர்ந்த அஞ்சலிகளுக்கு பள்ளிக்கூட அழைத்து விளையாண்ட ஸ்டேட்மெண்ட் மகள்போக நிகழ்வானது பாடசாலை முதல்வர் திருவாளர் மதிப்பாண்ட ஐயா சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் பிரதம அதிகார கல்வி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். திருவாளர் மதிப்பாண்ட குடக்கல்வி படிப்பாளர் குடக்கல்வி அலுவலகம் குடகை அவர்களும் அவரோட சிறப்பு சங்கத்தின் தலைவர் திருவாளர் நானா பரமேஸ்வரன் அவர்களும் அவர்களுடன் பூரகரி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவரும் அகில இலங்கை சமாஜ நிறுவனமாகிய திருவாளர் ஜோசப் பிரான்சிஸ் அவர்களும் அவர்களுடன் பள்ளிக்கூட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திருவாளர் சீனா சிவச்சந்திரன் அவர்கள் தற்போது மைதானத்தில் 6 வயது குழு நிகழ்வான பாட்டு குறிப்பான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 வயதின் கீழ் புயல் நிகழ்வும் குழு நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. தற்போதைய சாதனைகளை பெறுவதற்காக நாம் அழைத்திருப்பது ஆண்களுக்கான தாப்பு தாண்டுதல் நிகழ்வு இடம்பெறுகிறது. முதலாம் நிலை சேனா சசி, 2ஆம் நிலை சீனா வினோத், 3ஆம் நிலை நீனா ரெமிக்சன். இரண்டு வெளிப்படை பெறுமாறு அன்போடு வழங்கியிருக்கின்றது.
மலைத்திருப்பது 6 வயதின் கீழ் பெண்களுக்கான மணிக்கோடு ஆண்களுக்கான நிறந்தேறுதல் சத்குன் 3ஆம் நிலை மருதநிலை சேர்ந்த தீனா சஞ்சய். மேலாள் புறவரி கோடக்கலி பணிப்பாளர் சிறுவாளர் மதிப்பார்ந்த நாவனா கயசனான் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ரமேஷ் அவர்களையும் கடமையாற்றுமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். நடைபெற இருக்கும் மைதான நிகழ்வுகளாக 8 குழு நிகழ்வான இருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வளைய நடுவு அஞ்சலினை தொடர்ந்து 9 பிரிவிற்கான குழு நிகழ்வான பந்து பாதுகாப்பு நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. பள்ளிப்புறா வித்தியாலயத்தின் 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்த செயற்பட்டு வருவோம் நிகழ்வானது பாடசாலை நிபுணர் திருவாளர் மதிப்பார்வையினார் தொடர்ந்து சான்றிதழ்களை பெறுவதற்காக நாம் அழைப்பது ஒருவருக்கு வீராங்கனைகளுக்கான முப்பாச்சல் நிகழ்வு, மணிகொண்டம் முயற்பாச்சல் நிகழ்வு. 1ஆம் நிலை முல்லையிலிருந்து சேர்ந்த ஆனா டெனிஸ்கா, 2ஆம் நிலை முல்லையிலிருந்து சேர்ந்த கோவண்ணா அனன்யா, 3ஆம் நிலை பூனா மானசா விரைந்து வெற்றிபடம் பெறுமாறு அன்போடு வழங்குகிறது. 7 வயது வீராங்கனைகளுக்கான முயற்பாச்சல் நிகழ்வில் பங்கு கொண்ட வீராங்கனைகளின் பேர் இடம்பெறுமாறு 1ஆம் நிலை முல்லையிலிருந்து சேர்ந்த ஆனா டெனிஸ்கா, 2ஆம் நிலை முல்லையிலிருந்து சேர்ந்த தொடர்ந்து
வெற்றி சாதனைகளை பெறுவதற்காக நாம் அழைத்திருப்பது சாதனைகளை பெறுவதற்காக நாம் வெற்றி பீடம் அழைத்திருப்பது சாதனைகளை வழங்கிவிட்டு கையாள நகர்வான் இலக்கம் 3 முதல்வர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சாதனைகளை பெறுவதற்காக நாம் அழைத்திருப்பது 8 வயது அது கூப்பிட்டு வினோதோடையாளர்கள் தங்கள் வினோதங்களை தாங்குமாறு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். சான்றிதழ்களை வழங்கி வைப்போம். இதற்காக நாம் அழைத்திருப்பது 8 வயது கட்டப்பாய்களில் வீராங்கனைகளுக்கான சான்றிதழ். முதலாம் நிலை பீனா பிரியங்கா மகளிரும், இரண்டாம் நிலை பீனா பிரித்திகா முல்லையிலும், மூன்றாம் நிலையான அக்ஷயா மகளிரும் இணைந்து வெற்றி பெறுமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். முதலாம் நிலை பீனா பிரியங்கா மகளிரும், இரண்டாம் நிலை பீனா பிரித்திகா முல்லையிலும், மூன்றாம் நிலையான அக்ஷயா மகளிரும் 8 வயது கட்டப்பாய்களில் பெண்களுக்கான சான்றிதழ் வழங்குகிறது. தற்போது மைதானத்தின் மத்தியில் வீரர்களுக்கான பயிரிடுத்த நிகழ்வு, 2 இல்லங்களுக்கு இடையிலான பயிரிடுத்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு வழங்கும். தொடர்ந்து நேரம் கிடைக்கப்பட்ட பெறுபவர்களின் அடிப்படையில் 7 வயதில் தற்போது வெற்றி சாதனை பெறுவதற்காக நாம் அழைக்கிறது 8 வயது கட்டமைப்புகளின் பெண்களுக்கானது. முதலாம் நிலை பீனா பிரியங்கா மகளிரும், இரண்டாம் நிலை பீனா பிரித்திகா முல்லையிலும், மூன்றாம் நிலையான அக்ஷயா மகளிரும் கௌரவ அதிதியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முதலாம் நிலை முல்லையினை சேர்ந்த ஏனா யசாலினி
இரண்டாம் நிலை வெளியே சேர்ந்த சோனா டினெக்ஸ்கா, மூன்றாம் நிலை மருந்தினை சேர்ந்த ஏனா நகோமி. விளையாட்டு வெற்றி பெறும் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். 10 வயது பெண்களுக்கான முழங்காலில் ஒன்று பந்தர்கள் முதலாம் நிலை ஏனா விசாலினி வெற்றி சார்புகளை வழங்கி வைத்து உறுப்பினர்களின் கௌரவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து கிழக்கு திருவடியில் தேய்க்கான முதலாம் நிலை ஏனா பமிதா, இரண்டாம் நிலை வாவன கன்சிகா, மூன்றாம் நிலை ரஸ்மிகா. இவர்களுக்கான வேதிசாரலை வழங்கி வைக்க வருமாறு நாம் அழைத்திருப்பது இன்றைய நிகழ்வின் கௌரவமாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அமைந்துள்ளது. தற்பொழுது ஆண்கள் தான் மதுபானம் என்பதனை வலுப்படுத்திய காலத்திலே பெண்களும் மதுபானம் அருந்துவர்களாக இருக்கின்றார்கள். அதனை நாம் சமூகத்திலே ஒழிப்பதற்கான ஆலோசனையாக அமைந்துள்ளது என்பதனையும் அடுத்ததாக ஒரு வினோதமாக காட்சியளித்துள்ளார். வணக்கம், நான் புத்தகம். நான் பூநகரி பொது நூலகத்திலிருந்து வந்துள்ளேன். எனக்கு ஒரு கவலை. என்னை எல்லோரும் எடுத்து படிப்பதில்லை. எல்லோரும் தொலைபேசியை பயன்படுத்துகின்றனர். நீங்கள் எல்லோரும் தலைகுனிந்து படிப்பதனால் நான் உங்களை தலைநிறுத்தி காட்டுவேன். நன்றி. அதாவது தற்காலத்திலே புத்தகத்தினுடைய வாசிப்பு திறன் குறைந்து கொண்டு வணக்கம், என்னை பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது? உங்களுக்கு குப்பை மாதிரியா தெரிகிறது? ஆம், நான் தெருவோரங்களில் கொட்டி கிடக்கும் குப்பைதான். எனது பெயர் பிளாஸ்டிக் கவர். என்னை தமிழில் வெகுளி என அழைப்பார். நான் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றேன். உதாரணமாக மரக்கறி கடை, மருந்து கடை, துணிக்கடை, இது போன்று பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறேன். எல்லோருக்கும் உதவும் நான் கண்களுக்கு தெரியாத ஆபத்துகளையும் தருகின்றேன். அவைய பக்கத்தான் நான் வந்தேன். என்னை எழுதி நான் காலாக்க மாட்டினான். சரியாக நடத்தினேன். பாடி சொல்லி கொடுக்க மாட்டினான். ஒழுங்கா வளர்க்க மாட்டினான். குடும்பத்திலே சண்டை போடினான். அவனை வீரர்கள் இடப்பண்டு மேலவத்துக்கு போயினான். என்ன நம்ம தீபத்துக்கு நடக்கிறது? நான் ஒரு உயிர் கொள்ளி. என்னை தயவு செய்து ஊடிக்காதீர்கள்.
சரி சரி எனக்கு நேரம் போயிட்டு நான் போயிட்டு வரேன். அதாவது தான் சமூகத்திலே விற்பனையாகி கொண்டிருந்த காலகட்டத்திலே தன்னையே பாதிக்க வேண்டாம் என்ற ஒரு அழகான கருத்துப்பொருளை கூறி சமூகத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். அதை நாங்கள் பின்பற்றிக் கொண்டு அடுத்ததாக வினோதத்தினை பார்ப்போம். சுரண்ட வீரங்களை முதலுக்கான வெற்றிகளை வழங்கி வைத்த இன்றைய நாள் விளையாட்டு நிகழ்வின் விளையாட்டு செயலாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மானா கிசான் சிறந்த வீரருக்கான வெற்றிகளை பெறுகிறார். 8 மணிக்கு நான்கு வீராங்கனைக்கான வெற்றிகளை பெறுகிறார். தீனா பிரியங்கா வெற்றிகளை பெற்று சென்ற வெற்றி கடன்களை வழங்கி வைத்த ஏமையா நிகழ்வின் சிறப்பு அதிதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து விளையாட்டு தலைவன் விளையாட்டு தலைவி இல்ல ஆசிரியர்கள் வந்து பெற்று செல்வாறு அன்பாக வேண்டிக்கின்றோம். ஈடுபடுகிறார்கள் முன்னிலையினர் அவர்களுக்கான வெற்றி கிணத்தினை இல்ல ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு தலைவன் தலைவி வந்து பெற்று செல்லுமாறு அன்பாக வேண்டிக்கின்றோம். கேடயம் வழங்கும் வைபவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு தலைவன் விளையாட்டு தலைவி உட்பட அனைவரும் வெற்றி கேடயத்தினை பெறுகின்றார்கள். இனிய நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள், அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் பேச வேண்டிய விடயத்தை இந்த இடத்தில் பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்கள் பூநகரி கோட்ட கல்வி பணிப்பாளர்கள் அவர்களை உங்களுக்கு அதிகம் தெரிந்திருக்கும். இந்த பூநகரி மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த பிரதேசத்தில் ஒரு நல்ல ஆசிரியராக, நல்ல அதிபராக, நல்ல கோட்ட கல்வி பணிப்பாளராக கடமையாற்றி வருபவர்.
எமது பாடசாலையின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு எங்களுக்கு அவ்வப்போது ஆலோசனை வழங்கி எங்களை மேலும் ஊக்கிட்டு வருகின்றனர். அவரை இன்றைய நிகழ்வின் பிரதிநிதியாக அழைத்து மகிழ்வதில் எமது பாடசாலை சமூகம் மகிழ்வடைகின்றது. அதே போன்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திரு ரஞ்சித் குமார் சார் அவர்கள் எங்களினுடைய பாடசாலையின் வலய பிரதிநிதி. அவர்கள் கடந்த 2 வருடங்களாக எமது வலய பிரதிநிதியாக இருந்தவர். மீனவன் அவரை எங்களினுடைய வலய பிரதிநிதியாக நியமித்திருக்கின்றார்கள். எங்களுடைய கிளிநேசத்திற்கு வலயத்தின் ஆசிரிய ஆலோசகர். அவர் எங்களினுடைய பாடசாலைக்கு அடிக்கடி வருகிறது. எங்களை பாராட்ட வேண்டிய இடத்தை பாராட்டி எந்தெந்த இடங்களில் நாங்கள் மேலும் வளம் பெற வேண்டும் என்று ஊக்குவித்து நம்மை நெறிப்படுத்தி வருவர். அவரையும் நாங்கள் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்வடைகின்றோம். அடுத்த எங்களினுடைய கௌரவ விருந்தினர்கள் திரு என் பரமேஸ்வரன் அவர்கள் குட்டியண்ணா என்று சொல்லுவோம். அவர் இந்த கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர். இந்த பாடசாலையை நிர்வகிக்கும் போது பிரான்சிஸ் ஐயாவுக்கு பக்கபலமாக நின்று செயல்பட்டவர்களில் ஒருவர். இந்த பாடசாலை மேலும் வளம் பெற வேண்டும் என்று அவர் இந்த பதவியை ஏற்ற நாளிலிருந்து பாடசாலைக்கு அடிக்கடி வருகிறது. இந்த வெள்ள அனர்த்தத்தின் போதும் அக்கறை கொண்டு எங்களுக்கு உதவ முன்வந்தவர். அவரையும் இன்றைய நிகழ்வின் விருந்தினராக கலந்து சிறப்பிக்க அழைத்தமையிட்டு மகிழ்வடைகின்றோம். அடுத்த திரு ஜோசப் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் அகில இலங்கை சமாதான நீதவான் மட்டுமல்ல கடற்தொழிலாளர் சங்கங்களின் சமாச தலைவர். அவர்தான் இந்த பாடசாலையினுடைய ஆணிவேர். இந்த பிரதேசத்திலே இந்த பாடசாலை அமைவதற்கும் இந்த பாடசாலையை இந்த இடத்தை கொண்டு வந்து வளம் பெறுவதற்கும் அவரும் சிலுவை சுமந்த ஒரு முக்கியமான நபர். அவர் அவ்வப்போது எங்களுடைய பாடசாலைக்கு எங்களுக்கு ஆலோசனை தந்து இந்த பாடசாலையின் ஒவ்வொரு வளர்ச்சியையும் கண்டு மகிழ்வடைகின்றவர். ஏனென்றால் அவர்தான் சைவலிலிருந்து ஆரம்பித்தவர். அவர்கள் நாங்கள் உயர்ந்து செல்கின்ற ஒவ்வொன்றும் அவருக்கு மகிழ்வடைகின்றது. அவரையும் நாங்கள் இன்று அழைத்து கௌரவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். அடுத்தது திரு சிவச்சந்திரன் அவர்கள் பள்ளிக்கூட கடற்தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர். கடந்த காலங்களில் பெற்றோராக இருந்தவர். எங்களுடைய பாடசாலைக்கு பல்வேறுபட்ட உதவிகளை பள்ளிக்கூட கடற்தொழிலாளர் சங்கம் அவ்வப்போது உதவி பெறுவதுண்டு. இறுதியாக கூட எங்களுக்கு ஒரு அரங்க மேடை பெருமதிமிக்க அரங்க மேடையை அமைத்து தந்திருக்கின்றது. அது எங்களுடைய பாடசாலைக்கு பிரசாரமாக இருக்கின்றது. அதற்காக அவரையும் இன்றைய நிகழ்வில் அழைத்து மகிழ்வடைகின்றோம். அடுத்த ஜஸ்டின் கேரக்டர்ஸ் விஜயண்ணா என்று சொல்லுவோம். அவர் கடந்த காலங்களில் கிராமவர்த்தி சங்க தலைவராக இருந்தவர். அவர் பாடசாலைக்கு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்தும் உதவி செய்திருக்கின்றார். தற்பொழுது கூட இந்த கடந்த வேதங்களில் தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசுகளை வழங்கி இருக்கின்றார். இந்த காடாக கிடந்த நமது பாடசாலை வளாகத்தின் ஒரு பகுதியை சீர்திருத்தி இருக்கின்றார். ஏனையவற்றையும் சீர்திருத்தி ஒரு வளம் மிக்க நிலமாக மாற்றுவதற்கு நமக்கு உதவுவதற்கு முன்வந்திருக்கின்றார். அவர்களையும் அழைத்தமைத்து மகிழ்வடைகின்றோம். அத்துடன் இன்றைய நிகழ்வுக்கு பல்வேறு வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய சமூக அமைப்புகள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், இந்த நிகழ்வுக்கு வந்து எம்மை கௌரவித்த அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், உத்தியோகத்தர்கள் அனைவரையும் இன்று நான் இந்த நிகழ்வில் அழைத்து மகிழ்வடைகின்றேன். இறுதியாக மிக சுருக்கமாக இந்த நிகழ்வு உண்மையிலே பாடசாலையினுடைய நிகழ்வு அல்ல, கிட்டத்தட்ட பள்ளிக்கூட கிராமத்தினுடைய ஒரு விழா. அந்த வல்லட்டி துறையில இந்திர விழா என்று நடக்கும். அதே போல இது பள்ளிக்கூட வித்தியாலயத்தின் இந்திர விழா. ஏனென்றால் இந்த நிகழ்விலே இந்த பள்ளிக்கூட கிராமத்தில் உள்ள அனைத்து சமூக அமைப்புகளினதும் அன்பளிப்புகள், ஒரு சிறிய வர்த்தக நிறுவனத்தின் அன்பளிப்புகள், கடல் உணவு பதனிடும் நிலையங்கள் அனைத்தினதும் அன்பளிப்புகள், பெற்றோருடைய அன்பளிப்புகள், உதவிகள், அவ்வாறு நிறைய ஒத்துழைப்புகளுடன் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. உண்மையிலே எங்களுடைய பெற்றோர் இப்ப ஒரு காலத்துக்கு மேலாக எங்களுடன் நின்று கடுமையாக உதவி, சமூக அமைப்புகள் உதவி புரிந்திருக்கின்றார்கள். இந்த சமூகத்துக்கு
நாங்கள் அதற்கு என்ன கைமாறு செய்யலாம் என்று சொல்லி யோசித்தால், என்ன நோக்கத்துக்காக இந்த பாடசாலைக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பியிருந்தீர்களோ அந்த பிள்ளைகளினுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்த காலங்களில் நானும் எனது ஆசிரியர்களும் கடுமையாக பாடுபட்டிருக்கின்றோம். அதன் பிறகு கடந்த வருடம் 2 மாணவர்கள் 4 வருடங்களுக்கு பின்னர் கதவைந்து புலமை பேசுவதில் வெட்டுப்புள்ளியை தாண்டி வெற்றி பெற்றிருக்கின்றார். ஒருவர் பூனகிரி கோட்டத்திலே முதன்மை பெறுவதை பெற்றிருக்கின்றார். ஒரு மாணவன் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலேயே 4 பிரதேச செயலங்களுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி பெற்று மாவட்டத்தில் முதல் நிலையை அடைந்திருக்கின்றான். அதைவிட நாங்கள் கொஞ்சம் மெதுவாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு ஒரு அடையாளம், கடந்த 2025ஆம் ஆண்டுக்கு எங்களுக்கு தலைமன்றத்துக்கு சேர்ந்த மாணவர்கள் 13 பேர், 2026 தலைமன்றத்துக்கு சேர்ந்த மாணவர்கள் 27 மாணவர்கள், 2024 எங்களுடைய பாடசாலையினுடைய மொத்த மாணவர் தொகை 64, 2025 71, 2026 86 தாண்டி நிற்கின்றது. இது எங்களுடைய ஆசிரியர்கள் கடினமாக உழைத்ததன் பெறுவது. இந்த வெற்றிகளுக்கு பின்னால் தனிய நானும் என்னுடைய ஆசிரியர்களும் மட்டுமல்ல, கடந்த காலம் இந்த பாடசாலையில் அறிவிலாக கடமையாற்றிய ஆளானந்தன் சார், இடமாற்றம் பெற்று சென்ற ஆசிரியர்கள், இந்த சமூகம், பெற்றோர் எல்லாருடைய ஒத்துழைப்பின் நிறைவாக நாங்கள் இன்று முன்னேறுகின்றோம். மேலும் முன்னேறுவதற்கு உங்களுடைய உதவி ஒத்துழைப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உன்னதமான, புனிதமான, நேர்மையான, ஆளுமை மிக்க, ஆற்றல் மிக்க அதிபருக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது, இந்த பாடசாலையை உருவாக்கிய மகான்கள் இஸ்தாபர்களுக்கு வணக்கம். ஏனென்றால் இந்த பாடசாலை இந்த தேவை மக்கள் இருந்தபடியா கௌதாரிமன பாடசாலையை கொடுத்தோம். கௌதாரிமனை சொந்த இடத்துக்கு போகின்ற பொழுது சுண்ணாவில் வித்தியாலயத்தை கொடுத்தோம். அப்புறம் சுண்ணாவில் வித்தியாலயம் இல்லை, எங்கள் பேர்ல தான் இருக்கணும், சொந்த அம்மா தான் இருக்கணும், சொந்த பேர்ல இருக்கிறோம் என்று பள்ளிக்கூட வித்தியாலயத்தை உருவாக்கின உங்களை சமுதாயத்துக்கு முதல் நன்றி. வரலாறு ஒன்று இருக்கின்றது. அந்த வரலாறு அநேகமான பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கும். குறிப்பாக இப்பாடசாலை ஒரு சாதனை பாடசாலை. கிளிநொச்சியிலே, கிளிநொச்சி தெற்கு வலயத்திலே நாங்கள் எடுத்தவுடன் சொல்லக்கூடிய ஓரிரு பாடசாலைகளுள் கிளிநொச்சி பள்ளிக்கூட வித்தியாலயம் அந்த பெயரை பெற்றிருக்கிறது. அனைவருக்கும் மாலை நேர வந்தனங்கள். கிளி பள்ளிக்கூட வித்தியாலயத்தின் வருடாந்த செயற்பட்டு வாழ்வோம் திறனாய்வு நிகழ்வுக்கு நமக்கு சகல விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கிய வித்தியாலயத்தின் முதல்வர் திரு இரா சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து பிரதம விருந்தினராக முதல் அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த திரு இரா கலைச்செல்வன் அவர்கள், கோட்டக்கல்வி பணிப்பாளர் பூனகிரி அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்த திரு நானா ரஞ்சித் குமார் அவர்கள், வலிய கல்வி பிரதிநிதி, பள்ளிக்கூட வித்தியாலயம், சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர், வலிய கல்வி அலுவலகம், கிளிநொச்சி தெற்கு அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு நானா பரமேஸ்வரன் அவர்கள், தலைவர் கிராம அபிவிருத்தி சங்கம் பள்ளிக்கூடா, திரு ஜோசப் பிரான்சிஸ் அவர்கள், அகில இலங்கை சமாதான நீதவான் தலைவர், கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாக்கம் பூனகிரி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். திரு சீனா சிவச்சந்திரன் அவர்கள், தலைவர், பள்ளிக்கூடா கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், திரு ஜஸ்டின் கனிதஸ் அவர்கள், பாடசாலை நலன் மேம்படுத்தினர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து எமது முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு நவன கணேஸ்வரநாதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை என்று சிறப்பித்த எமது அயல் பாடசாலை அதிபர்கள், பிரதி அதிபர்கள், அயல் பாடசாலை ஆசிரியர்கள், முன்வழி ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நிறுவன ஊழியர்கள் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். திறனாய்வு நிகழ்வின் பிகேஎன் தாயக மீடியா ஒளிப்பதிவாளர் திரு கானா நயீஸ்வரன் ஆசிரியர், கிளிப்பூனகிரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். திறனாய்வு நிகழ்வின் அறிவிப்பாளராக கடமையாற்றிய
திரு சபாரத்னம் ரஜினிகரன் தெளிவநேரிக்குளம் மாவி ஆசிரியர் அவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். திறனாய்வு நிகழ்வின் பதிவாளராக கடமையாற்றிய ஞானிவட மாதாக்கா பாடசாலை திருமதி சுகந்தினி விஜயகுமார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். எமக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கிய எமது பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து எமது திறனாய்வு நிகழ்வுக்காக நன்கொடை வழங்கிய அமைப்புகள், பண உதவி செய்த அமைப்புகள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து ஒளி அமைப்பினை வழங்கிய திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், படப்பிடிப்பாளர் திரு காண்டிபன் அவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் எமது மாலை நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலிருந்து நன்றி, வணக்கம்.